வணக்கம். என்னோட பேர் முருகதாஸ். ஆர்பேன் பில்டர்ஸ் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எம் சாண்ட். இப்போ ஒரு கட்டுமானத்துக்கு வந்து நம்ம எம் சாண்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அதை பற்றின ஒரு கிளாரிட்டியான எக்ஸ்பிளேஷன் தான் அதை பார்க்க போகிறோம். இப்போ எம் சாண்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எம் சாண்ட் அப்படின்றது ஒரு மேனுஃபேக்சர்டு சாண்ட், செயற்கையாக நம்ம உருவாக்குற ஒரு மணல் தான் எம் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேனுஃபேக்சர்டு சாண்டு தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் எம் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த எம் சாண்டை வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் ரிவர் சாண்ட் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மணல் தான் ரிவர் சாண்ட் அப்படின்னு சொல்றது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மணல் தட்டுப்பாடு வந்து ஏற்படுது. மணல் நம்மளுக்கு கிடைக்காம போகுது. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப ரேட் அதிகமாகுது. ஒரு சிஎஃப்டியே வந்து 110 ரூபாய் 120 ரூபாய் வரைக்கும் ஒரு சிஎஃப்டியே வர அளவுக்கு ரேட் அதிகமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு சாண்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த எம் சாண்ட். இது ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் கிடையாது. கடந்த ஒரு 10-15 வருஷமாக தான் பூம் ஆயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக எம் சாண்ட் தான். ரிவர் சாண்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பார்த்தாலும் ரேர் அக்கேஷன் தான் அதெல்லாம். ஒரு வீட்டு ஓனராக விருப்பப்பட்டு எனக்கு ரிவர் சாண்டை நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ரிவர் சாண்ட் வருமே தவிர்த்து மற்றபடி ரிவர் சாண்டை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றது தான் உண்மை. ஸோ அப்போ இந்த ரிவர் சாண்டுக்கு பதிலாக நம்ம எம் சாண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக இதை நம்ம யூஸ் பண்ணலாமா, எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆற்று மணல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரிவர் சாண்ட். அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள்லேருந்து அடிச்சுட்டு வர தண்ணியில் தண்ணி அடிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அங்கங்கே பாறைகள்லாம் இருக்கும் மலையில். அந்த பாறைகள்லாம் இந்த தண்ணி வர ஃப்ளோவில் உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மண்ணாக கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டாக் ஆகி நிற்குது. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம மண்ணை வாடுறோம். இதுக்கு பேர் தான் ரிவர் சாண்ட். ஓகேவா? இயற்கையாக கிடைக்குது, அவ்வளோதான். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். இயற்கையாக ஒரு இடத்துலேருந்து ரிவர் சாண்டு கிடைக்குது, பாறைகள்லேருந்து அடிச்சுட்டு வருது. ஓகேவா? இது ரிவர் சாண்டு. இப்போ எம் சாண்டுனா என்ன அப்படின்னா அதே பாறைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாறையை நம்ம எடுத்து நம்ம உடைக்கிறோம். இயற்கையாக உடைக்கல, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு பெரிய பெரிய க்ரஷர்லாம் வச்சு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நம்மளா அந்த பாறைகளை உடைக்கிறோம். உடைச்சி உருவாகி பை ப்ராடக்டாக ஃபைனலில் வர்றதுக்கு பேர் தான் எம் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிவர் சாண்டுக்கும் இந்த எம் சாண்டுக்கும் மெயின் மூலப்பொருள் ஒன்று தான், பாறை தான். அது புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த பாறை இயற்கையாக உடஞ்சி வந்ததுன்னா அது ரிவர் சாண்டு. அதே பாறையை நம்ம எடுத்து செயற்கையாக உடைக்கிறோம். ஓகேங்களா? உடைச்சோம் அப்படின்னா அதுக்குன்னு வர்றதுக்கு தான் எம் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கான பை ப்ராடக்ட் ஒன்று தான். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எம் சாண்டுன்னு நம்ம வேற எதனா தூக்கிட்டு ஒன்று உடைக்கிறதுலாம் இல்லை. ரிவர் சாண்டுக்கு என்ன காம்பனண்ட்டோ அதே தான் எம் சாண்டுக்கும். அப்போ இந்த மூலப்பொருள் ஒன்று அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த எம் சாண்டு யூஸ் பண்ணுறதுனால எந்த வகையான பிரச்சனையும் வராது. இயற்கையாக உடைக்கிறதுக்கு பதிலாக செயற்கையாக நம்ம உடைக்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஈஸியாக சார் இந்த எம் சாண்ட் நம்ம யூஸ் பண்ணிடலாமா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காலப்போக்கில் இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த எம் சாண்டு, அதாவது இந்த பாறையை உடைச்சு வரக்கூடிய எம் சாண்டில் அதிகமாக டஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, சில பேர் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து தானாக மிக்ஸ் ஆகுதான்றது. ஆனால் எப்பயுமே நீங்கள் உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பாறையை, கொஞ்சம் பவுடராக வந்து இருக்கும். அந்த பவுடரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. வாட்டர் வாஷ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம், பாறையை எடுக்கிறாங்க, க்ரஷரில் போடுறாங்க, உடையுது, பை ப்ராடக்டாக ஃபைனலில் ஒன்று வருது. இதில் எம் சாண்ட் இருக்கும். அந்த பாறையை உடைஞ்ச துகள்கள்லாம் இருக்கும். அது கூட ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி உடைஞ்ச பவுடர் மாதிரியான பாறைகளும் இருக்கும். டஸ்ட்டு ஆல்ரெடி மிக்ஸ் ஆகி வரும். இதை எடுத்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு பேர் தான் எம் சாண்டு. அதில் தான் கிரெயின்ஸ் வந்து பெருசாக இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அதிகமாக டஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம எம் சாண்ட் சைட்டுக்கு இந்த எம் சாண்டு வாட்டர் வாஷ் பண்ணி வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது சிங்கிள் வாட்டர் வாஷ்ன்னு சொல்லலாம், இல்லை டபுள் வாட்டர் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அதுக்கு மாறா நம்ம வந்து இந்த பவுடரோட அந்த க்ரஷர் டஸ்ட்டோட நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எம் சாண்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் எம் சாண்டை நீங்கள் வாங்கும்போது சைட்டுக்கு வந்து நிற்குதுன்னா அது வாட்டர் வாஷ் பண்ணி வருதா அப்படின்றத செக் பண்ணுங்க. வாட்டர் வாஷ் பண்ணி வரலன்னா அந்த எம் சாண்டை யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் வாஷ் பண்ணி வருதுன்னா நீங்கள் எடுத்து பார்த்தா தான் ஈரமாக இருக்கும். எடுத்து பாருங்கள், கையில் அதிகமாக டஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கணும், பவுடராக இருக்கக்கூடாது. பாயை உடைச்ச துகள்கள்லாம் கொஞ்சமாக இருக்கணும். இப்படி இருக்கிற எம் சாண்டை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் பில்டிங்க்கு எந்த பிரச்சனையும் வராது.
நீங்கள் இந்த டஸ்ட் இருக்கக்கூடிய எம்சாண்டை இல்லை வாட்டர் வாஷ் பண்ணாமல் வரக்கூடிய எம்சாண்டை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்போ எம்சாண்டை வாங்குறது தப்பு இல்லை, யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக எம்சாண்டை தான் வாங்குறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்சாண்டை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சர்வீஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி பேசுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.